கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வெஸ்ட் சென்னை போதகர் ஐக்கியத்தினுடைய 6வது ஆண்டு விழாவும் செமி கிறிஸ்மஸ் 2025 நிகழ்ச்சியில் வந்து கனத்துக்கும் மரியாதைக்கும் உரிய பாஸ்டர் ஆர் ஜான்சன் ஐயா அவர்களுடைய அழகிய சர்ச்சில் வந்து இட் ஆல்மோஸ்ட் லுக்ஸ் லைக் ஹெவன். நல்லா பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல் சர்ச், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காட் பிளஸ் யூ, யுவர் சர்ச் அண்ட் யுவர் மினிஸ்ட்ரி. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சின்ன கருத்தை, அது 5 நிமிஷமோ 7 நிமிஷமோ 15 நிமிஷமோ எவ்வளவு தூரம் அதை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். பொதுவாக நம்ம ஊரில் இந்த அரசியலெல்லாம் பேசுவாங்க, பேசிட்டு முடிச்சிருவான். முடிக்கும்போது சொல்லுவார், நேரத்தை கருதி முடிக்கிறேன். இல்லை, அவர்கிட்ட அவ்வளோதான் சரக்கு இருக்குது என்ற மாதிரி ஒரு ஆயத்தத்தோடு வரும்போது தான் நம்ம ரொம்ப நேரம் பேச முடியும். இல்லை என்றால் ஒரு வாழ்த்துத்தில் சொல்கிறோம். தெலுங்கு போதகர்களெல்லாம் தமிழ் மண்ணில் வந்து இவ்வளவு அழகாக நேர்த்தியாக பொங்கி எழுந்து திருச்சபையை நடத்துவதும் ஊழியத்தை நடத்துவதையும் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன், சில நேரம் போராமையும் அடைகிறேன். ஆசியாவிலேயே மிகப்பெரிய திருச்சபைகளெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் தான் இருக்குது. சுவிசேஷத்தை அதிகமாய் தோள் கொடுத்து உயர்த்தியவர்கள் தெலுங்கு மக்கள். அதை இந்திய திருச்சபை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆமென். கேரளாவில் எழுப்புதல் உண்டாயிற்று. அந்த எழுப்புதலின் பிளம்புகள் மார்த்தாண்டம் தமிழ்நாட்டின் பாகங்கள் வழியாக வந்து அது சென்னை பட்டணம் போன்ற இடத்தில் ஊடுருவி பாய்ந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய எல்லா இடங்களிலும் திருச்சபைகள் வளர்ந்து ஓங்கி படர்கின்றன. அதைவிட பல மடங்கு ஆந்திராவின் திருச்சபை வளர்கின்றன. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயவாடாவில் இருக்கின்ற இந்தியன் பென்டெகாஸ்டல் சர்ச் ஆஃப் காடனுடைய நேஷனல் கன்வென்ஷனில் 2 நாள் பேசியிருக்கின்றேன். அங்கே இருக்கின்ற கனத்துக்குரிய பாஸ்டர் நோயல் சாமியல் காரோ அவருடைய தலைமையில் நடந்த கூட்டம். அந்த பந்தல்லேருந்து மேடலேருந்து பார்த்தா கண்ணெட்டும் தூரம் தலைதான் தெரிகிறது. சாயங்கால கூட்டத்தில் அவ்வளவு மக்கள். நான் கேட்டேன், எவ்வளோ மக்கள் இருப்பாங்கன்னு. ஒரு 25,000 பேர் இருப்பாங்கன்னாரு. நான்லாம் 25,000 பேரை ஒரே நேரம் பார்த்த வரலாறு தமிழ்நாட்டில் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் ஆந்திர மண்ணில் போய் 25,000 பேர் ஒரு பந்தலில் அமர்ந்திருந்து தேவனை ஆராதிக்கிறதும் பேசுகிற வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். பிரமித்து பார்த்தேன். 8 நாள் கன்வென்ஷன், சண்டே டு சண்டே. அங்கேயே வராங்க, சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடு செய்கிற இடம்லாம் போய் பார்த்தேன். அவ்வளோ பொங்கி எழுந்து சேவை செய்கிறாங்க. ஆந்திர மண்ணை போய் நாம் எல்லோரும் பார்த்து நாமும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆசையெல்லாம் 25,000, 50,000, 1,00,000 பேர் கொண்டு ஓங்கி படர்கின்ற திருச்சபை போல தமிழகத்திலும் உங்கள் திருச்சபைகள் வளருவதாக, தமிழ் மண்ணிலும் அப்படிப்பட்ட ஊழியங்கள் வளருவதாக. ஸோ உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் சமூகத்தில் வந்து உங்கள் கூட இருப்பதை விரும்புகின்றேன், வாஞ்சிக்கின்றேன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் பிஷப் கிட்ட கொடுத்து விடைபெறுகிறேன். ஹபக்குக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், 2ஆம் வசனம். And the Lord answered me and said, write the vision and make it plain on tablets, that he may run who reads it. 3ஆம் வசனம். For the vision is yet for an appointed time, but at the end it will speak, it will not lie. Though it tarries, wait for it, because it will surely come, it will not tarry. என்ன சொல்கிறார் ஹபக்குக் 2ஆம் வசனத்தில்? தரிசனத்தை பலகையில் எழுதி வைன்றார். நமக்கு ஏது பலகை? நோட் புக்கு தான், இல்லை பேடு, ஐபேடு, ஏதோ ஒன்று. உங்கள் தரிசனம், உங்களை கடவுள் அழைக்கும் போது, ஊழியத்துக்கு உங்களை கூப்பிடும் போது, வாட் இஸ் த விஷன் தட் காட் கேவ் யூ, அந்த விஷனை நீங்கள் எழுதுங்கன்றார். எழுதிட்டு அதுக்கப்புறம் அருமையான வார்த்தையை சொல்கிறாரு, அதை கடந்து ஓடுகிறவர்கள் அதை வாசிக்கணுன்றார். நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, தொடங்கும் போது எழுதுவோம், இதுதான் என் கனவு, இதுதான் என் தரிசனம், இதுதான் என் லட்சியக்கரை,
இந்த தூரம் போக தான் கடவுள் என்னை அழைச்சார், இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று அழைப்பை எழுதுகிறோம். நான் பைபிள் நம்மளை என்ன அறிவுறுத்துகிறது என்றால், ஊழியம் தொடங்கி எழுதிட்டீங்க, உங்கள் கனவு ஒன்று நெஞ்சில் எழுதிட்டீங்க, இல்லை பேப்பரில் எழுதிட்டீங்க, இல்லை நோட் புக்கில் எழுதிட்டீங்க. எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் ஓடும்போது, நீங்கள் ஊழியத்தில் தொடரும் போது, ஒரு தூரம் போகும்போது என்ன எழுதுனீங்க என்றதை மறந்து ஓடாதீங்க என்றார். ஆமென். 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஊழியம் வளருதோ வளரலையோ, அவர் சொல்ல கடந்து ஓடுகிறவன் தன் தரிசனத்தை போய் வாசிக்கணுன்றார். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம எழுந்து தேவ அழைப்பை பெற்று ஊழியத்தில் தொடர்ந்து ஓடும்போது, கொஞ்சம் தூரம் போகும்போதெல்லாம் அப்பப்போ அன்னைக்கு எழுதுனீங்களே 20 வருஷம் முன்னாடி கனவை, அதை எடுத்து வாசிச்சுட்டே ஓட சொல்கிறார். ஆமென். ஏன்னா நீங்கள் மறந்துடுவீங்க என்ன கனவு உங்களுக்கு தந்தார். ஸோ எழுதுனதை ஓடும்போது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அதை நீங்கள் எழுந்து வாசித்து கொண்டே ஓடினாள், அப்பப்போ என்னுடைய ரிமெம்பரன்ஸ், என் நினைவுக்கு அதை கொண்டு வருகிறேன். என்னவென்றால், என்னை அழைக்கும் போது இதற்காக தான் அழைத்தீர், இதுதான் என்னுடைய விஷன், இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன், இந்த தூரத்துக்கு நான் போகிறேன், இதற்காக தான் ஓடுகிறேன் என்று அதை புரிந்து கொண்டு ஓடுகிறேன். என்ன பிரச்சனைனா, நம்ம ஊழியர்கள் ஓடத் தொடங்கும் போது ஓட்டத்திலேயே மயங்கிடுறாங்க. அந்த ஓடுகின்ற தூரம் போகும்போது அது உயர்வோ தாழ்வோ, ஓடும்போதெல்லாம் அந்த பழைய புத்தகம் எடுத்துக்கோங்க, இதுதான் நான் எழுதினேன், ஆமென், இதற்காக தான் என்னை அழைச்சார், இதுக்காக தான் என்னை பிடிச்சார் என்பதை புரிந்து கொண்டு ஓடுவீர்களேயானால் அந்த ஓட்டத்தினுடைய முடிவுகள் நல்லா இருக்கும் என்று சொல்லி, எந்த ஒரு ஊழியமும் எந்த ஒரு ஊழியக்காரனும் ஒரு அளவிற்கு மேல் வளர வேண்டுமானால், the English word that I want to tell you is dedication. Amen. யார் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகிறார்களோ அந்த ஊழியம் கண்டிப்பாக வளரும். ஆமென். ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும். John, the gospel according to John 23 to 26. And Jesus answered them saying, the hour is come, the Son of Man should be glorified. அப்படி சொல்ல, சமயம் வந்தாச்சு, மனுஷகுமாரன் அல்லது தேவகுமாரன் மகிமைப்பட போறார், மகிமைப்பட உயர்த்தப்பட போகிறார். He is going to be lifted high. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட போகிறது. அந்த சமயம் சீக்கிரம் வரப்போகிறது. உங்களையும் பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமீன். சொன்னவங்களை உயர்த்துவார், சொல்லாதவங்களை உயர்த்த மாட்டார். ஸோ மகிமை, குளோரிஃபிகேஷன் வருது இயேசுவுக்குன்னு சொல்றார். அதுக்கு அடுத்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். பட் இப்படி சொல்றார், வெரிலி வெரிலி I say unto you, except a corn of wheat fall into the ground and die. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாமலே ஒழிய அது பலன்களை கொண்டு வராது. நெக்ஸ்ட் வேர்ட், he that loveth his life shall lose it, he that hateth his life shall keep it. கடைசியில சொல்றார், if any man serve me, let him follow me, and where I am, there also shall my servant be. If any man serve me, him will my Father honor. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இப்படி சிம்பிளா போன இங்கிலீஷ்ல சொன்னா புரிஞ்சுப்பீங்க. குளோரிஃபிகேஷன் வரணும்னா டெடிகேஷன் இருக்கணும். ஆமென். நீங்க உயர்த்தப்படுவீங்க, கோதுமை மணி போல வயலாக பூத்து குலுங்கி அறுவடை மிகுந்த வயலாக நீங்கள் வளருவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் உங்க குளோரிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது டெடிகேஷன். நீங்கள் அர்ப்பணிக்கணும். நீங்கள் கோதுமை மணியால் மண்ணில் விழணும். தன் ஜீவனை நேசித்தவர்கள் யாரும் அடைய மாட்டார்கள், தன் ஜீவனை வெறுத்தவர்கள் நித்திய ஜீவன் அடைவார்கள். அதுக்கப்புறம் சார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஸோ வேர் இஸ், நம்ம உயரம் எங்க, என் தரிசனத்தின் வெற்றி எங்க, நான் இன்னொரு உயரம் போக வேண்டுமானால் அது எங்கே சார்ந்திருக்கிறது? கோதுமை மணிகளே, உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் மண்ணில் விழ வேண்டும். மண்ணில் விழ வேண்டுமானால் நீங்க சாகணும்னு சொல்லலை, தியாகம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். யூ ஹாவ் டு டெடிகேட் யுவர் செல்ஃப். நீங்கள் அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களுடைய மகத்துவத்தை கொண்டு வருவார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வழிகளை கூர்ந்து கவனித்து நீங்கள் அப்படி செய்யும் போது உங்களை வெற்றி. ஒன் மோர் வேர்ஸ் and I will be done.
126 சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம், Psalm 126:5 இப்படி சொல்றாரு, they that sow in tears, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். 6ஆம் வசனம், he that goeth forth weeping bearing precious seed shall doubtless come again with a rejoicing, bringing his sheaves with him. அந்த 6ஆம் வசனம் மட்டும் ஒருத்தர் தெலுங்குல வாசிச்சிருங்க, நான் முடிச்சிடுறேன். 126:6 தெலுங்குல. எனக்கு அது புரியல. என்ன சொல்றாருன்னா, அள்ளி தூவி விதைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க விதைக்கிறீங்கன்னா விதை எடுத்து அள்ளி தூவுறீங்க. ஆனா அங்க என்ன எழுதியிருக்குன்னா, தெலுங்குல நீங்க பார்க்கணும், விதைகள்னு சொல்லிச்சா விதைன்னு சொல்லியிருக்கா? விதைகள்னு சொல்லியிருக்கா விதைன்னு சொல்லியிருக்கா? நல்லா படிச்சுட்டு சொல்லுங்க. எனக்கு விதைகள்னு சொல்லியிருக்கோம். ஓகே, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் விதைகள்னு சொல்லவில்லை, விதைன்னு சொல்லியிருக்கு. ஆமென். இங்கிலீஷில் போய் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா விதைகள்னு சொல்லவில்லை, தெலுங்குல தான் படிக்க சொன்னது. காரணம் என்ன மொழிபெயர்ச்சாங்கன்னு பார்க்கணுமே. விதைகள்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிள்லையும் ஒரிஜினல் லாங்குவேஜிலும் தமிழ்லையும் அள்ளி தூவும் விதைன்னு சொல்லியிருக்கு. ப்ளூரல் சொல்லலை, சிங்குலர் சொல்லியிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அள்ளி தூவுனா விதைகள் தான் இருக்கணும். ஸோ தெலுங்கு கரெக்டாக மொழிக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஆனால் நீங்கள் அள்ளி தூவுகிற விதைகள் அல்ல, நீங்கள் அள்ளி தூவுகிற விதை. ஸோ அங்கே நான் நினைக்கிறேன் சங்கீதக்காரன் குறிப்பிடுவது, நீ கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரமான அறுவடை காண்ப. நீ விதைக்கும் போது உங்களையே ஒரு விதையாக விதைத்து விட்டால் உங்க அறுவடை ரொம்ப கம்பீரமாக இருக்கும். இப்படி சொல்லி முடிச்ச. விதை அப்படின்னா ஒரு கடுகை குறித்து இயேசு உவமையில சொன்னார். கடுகு விதை பார்ப்பதற்கு சின்னது, ஆமென், அது மண்ணில் விதைக்கப்படும். இப்படி சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் விதையாயிருக்கலாம். உங்களை மிதித்து போகலாம், உங்களை தாண்டி போகலாம், உங்களை புறக்கணிச்சு போகலாம், உங்களை கண்டுக்காம போகலாம், உங்களை யாரும் கவனிக்காம போகலாம். என்னைக்கு கண்ணில் தெரியாத ஒரு சின்ன விதையா இருக்கலாம். ஆனால் அந்த விதை விதைக்கப்பட்டு மரமாக வளர்ந்து விட்டால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் உங்களை தாண்டி போய்விட முடியாது, உங்களை புறக்கணித்து விட முடியாது, உங்களை கண்டுக்காம ஊர்ல இருக்க முடியாது. ஆமென். உங்களை கண்டுக்கிட்டு தான் வாழ முடியும். ஏன்னா இனி நீங்கள் விதை அல்ல, நீங்கள் மரமாய் விடுகிறீர்கள். அது மரமாய் மாற வேண்டுமானால் டெடிகேஷன் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆமென். குளோரிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஊழிக்காரலா இருக்க நமக்கு தேவை டெடிகேஷன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இயேசு பத்தி தான் சொன்னாரு, தேவகுமாரன் மகிமைப்படும் சமயம் வருகிறது, ஆனால் கோதுமை மணி மண்ணில் விழாமல் அது உயர்த்தப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தை நிறைவேற இயேசு மரித்தார். ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், 40 நாள் பூமியில் சஞ்சரித்தார், பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். தமஸ்குவில் பவுலை சந்தித்தார். பவுலை சந்தித்த பின்னாடி பவுல் வேதத்தினுடைய ஆழங்களை எழுத தொடங்கி 13 நிருபங்களை புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கொடுத்தவர். சிறையில் இருந்து கொண்டு பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது இப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்து வசனம் நேரம் இல்லை, முடிக்கிறேன். ஆண்டவர் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினபடியால் கர்த்தர் அவருக்கு ஒரு நாமத்தை கொடுத்தார். அந்த நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். ஆமென். அதுக்கப்புறம் சொல்ல, எல்லா முழங்காலும் அடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும், இயேசுவே ஆண்டவர். பவுல் என்ன சொல்றார்? The glorification has come. ஆமென். இயேசு மகிமைப்பட்டுட்டார். ஆனா மகிமைப்படுவதற்கு முன்பாக இயேசு தியாகம் செய்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? உங்க ஊழியத்துல விதையாக உங்களை டெடிகேட் பண்ணினா அறுவடையாக உங்களை பார்ப்பது நிச்சயம். ஆமென். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். 33 வயதில் ஒரு ஆண்மகனை மரத்தில் தொங்கவிட்டு அடிக்க வேண்டிய விதத்திலலாம் அடிச்சு ஒன்றுமில்லாமல் ஆக்கி, இதுக்கு மேல அவர் இல்லைன்னு சொன்னாங்க. ஒன்னு சொல்றேங்க, தியாகத்தோடு ஊழியம் செஞ்சா 1000 பேர் உங்களை கெடுத்தாலும் கர்த்தர் உங்களை மேல கொண்டு வருவார். அவர் அந்த மரத்துல வௌவால மாதிரி இயேசுவை தொங்க விட்ட போது யூதர்கள் சொன்னார்கள், இனி இயேசுவில்லை, ரோமா சாம்ராஜ்யம் சொல்லிட்டு முடிஞ்சிடுச்சு. போற வரவெல்லாம் காரி துப்பி சொன்னான், இனி இந்த தொந்தரவில்லை. பரலோகம் சொல்லிட்டு, நான் முடிக்காம யாரும் என் தாசனை முடிக்க முடியாது. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்க
டெடிகேஷன் உள்ளவர்களெல்லாம் குளோரிஃபிகேஷன் காண்பார்கள். நீங்கள் உயர்வீர்கள், ஓங்கி படர்வீர்கள், இன்னும் தியாகமாய் செய்யுங்கள். நமக்கு முன்பாக 2026 என்ற ஒரு வருஷத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். காலடி எடுத்து வைத்து உள்ளே போகும்போது கனவை எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 20 வருஷம் முன்னாடி ஊழியம் தொடங்கும் போது என்ன கனவை எழுதுனீங்களோ அதை எடுத்து அக்கிள் கீழே வச்சுக்கோங்க. ஆமென். கடந்து ஓடும் போதெல்லாம் எடுத்து வாசிங்க. இதுக்காக தானே நான் வந்தேன். இதை மறக்காம அப்பப்போ வாசிச்சுட்டு தரிசனத்தை நோக்கி ஓடுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.